சண்டே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது நேத்து பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து லஞ்ச் விளாக் தான் பார்க்க போறீங்க. அதுக்குள்ள தொண்டையில கொஞ்சம் கீச் கீச் ஆயிடுச்சு. இந்த கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வின்டர் சீசன்ல பனி ரொம்ப இருக்குங்க. வீடியோக்கும் வெளியில போயிட்டு வண்டி ஓட்டிட்டு வரமா நைட் டைமு பயங்கரமா சளி புடிச்சுக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் சில்லி போட்டு பையனுக்கு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன். நேத்தே எனக்கு உடம்பு ஒரு மாரி இருந்ததுன்னங்காட்டி சிக்கனோட முடிச்சுக்கலாம் அப்டின்ட்டு, சோம்பேறி சிக்கன் தாங்க செஞ்சேன். எப்டின்னா, உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பெரட்டி வச்சுக்கணும் சிக்கன. அதுக்கப்புறம் கடுகு, கருகாப்பித்தல, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தாளிச்சு விட்டுட்டு, அந்த பெரட்டி வச்சிருக்கிற சிக்கன அப்படியே போட்டு கொஞ்சம் இது பண்ணிடணும். அதுக்குள்ள ரசத்துக்கும் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சு ஊத்தி எடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடணும் இல்லையா? அதுக்காக எது சிக்கனுக்கு எதுவும் தண்ணி ஊத்த தேவையில்லை. அதுவே தண்ணி வரும். அதுல இருக்கிற தண்ணியே போதும். வெங்காயம் அரைச்சு ஊத்தும் போது அந்த மிக்ஸி கழுவி ஊத்துன தண்ணி தான் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ரசத்தையும் தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி ரசம் தான் வச்சேன். தக்காளி ரசம் வச்சு நல்லா பெருங்காயத்தூள் எல்லாம் தூக்கலா போட்டு வச்சேன். கொத்தமல்லி தலை தூவி லாஸ்டா வந்து இறக்கியாச்சு. சிக்கன் கிரேவியும் இப்படிதான் வந்து பண்ணேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட மாட்டேன். அதனால மீன் வந்து ஒரு 2, 3 பீஸ் வந்து வச்சிருந்தேன். அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பீஸ் தான் எனக்கு வாய்க்கு பிடிக்கவே இல்லை. காஃபி தான் குடிக்கணும் போல இருந்துச்சு. ஏன்னா த்ரோட் ரொம்ப பெயினா இருந்ததுனால ஒரு காஃபியும் கலக்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீன் மட்டும் பொரிச்சு